இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அப்போ நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சத்ரு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று எப்படி பாவத்துக்குள்ளாக தள்ளலாம், எப்படி எங்கே மாட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம தினமும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக பாதுகாப்பாக எங்கே ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், வேலைக்கு சென்றாலும் நம்முடைய ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி அந்த பிள்ளைகளை நம்ம அனுப்ப வேண்டும். அப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது அந்த பிள்ளைகளை சின்ன ப்ரேயர் பண்ணி அனுப்பும்போது தேவன் அவங்களை பாதுகாக்கிறார். அந்த சத்துருக்களின் கண்களுக்கு, சத்துருக்களின் கைகளுக்கு நிலைக்கு பாதுகாக்கிறார். இன்னைக்கு பார்க்குற சூழ்நிலைகளில் எத்தனையோ கொடூரங்கள், எத்தனையோ பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனால் தேவன் பாதுகாக்காட்டா யாருமே பாதுகாக்க முடியாது. மனிதர்களாகிய நம்மளால் பிள்ளைகளை பாதுகாக்கவே முடியாது. வீட்டில் இருக்கத்திட்டும் கொஞ்சம் பாதுகாக்கலாம். ஆனால் எங்கே போனாலும், மற்ற இடங்களில் போனாலும் நம்ம எப்பவும் அந்த பிள்ளைகளை கவனித்து கொண்டு பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. ஆனால் தேவன்கிட்ட நம்ம சொல்லும்போது, பிள்ளைகளை பாதுகாத்துடுங்கப்பா, எங்கே போனாலும் நம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட அமரட்டும்னு சொல்லி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். நம்ம ப்ரேயர் பண்ணி பிள்ளைங்களுக்கு அனுப்பும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அது அப்படியே தொடர்ந்து அந்த பிள்ளைகள் அதை கடைபிடித்து வரும். கடைபிடிக்கும் போது நம்ம ஜெபிக்க தான் பிள்ளைகள் அதை கடைபிடிக்கும். பிள்ளைகளும் நம்மளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். நம்ம கீழ்ப்படியிலேன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கும், பாதுகாப்போடு அந்த பிள்ளைகளை இருக்கும். அப்போ தேவன் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பார். அந்த பிள்ளைகளை பாதுகாத்து சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மறைத்து பாதுகாப்பார். எத்தனையோ சத்துருக்கள் நெருங்கி நிற்கலாம். அப்போ ஒரு மிஷினரி பிள்ளைங்க, 4 பெண் பிள்ளைங்கள், அந்த 4 பிள்ளைகளும் மிஷினரி பணித்தளத்தில் வேலை செய்யும். அந்த மிஷினரி பணிகளை செய்யும்போது தேவனை பற்றி அறிக்கையிட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி வர்றாங்க. தேவனை பற்றி அந்த இடம் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த 4 வாலிப பிள்ளைகள் தான் வர்றாங்க. வர வழியில் அந்த நைட் ஆகிட்டு அதுக்கப்புறமா போகிறதுக்கு ரொம்ப காட்டுக்குள்ளே தள்ளி தான் போனோம் அவங்க இருக்கிற இடத்துக்கு. அப்போ அப்படி போகும்போது அவங்களுக்கு டைம் ஆகிட்டுன்னு சொல்லி அந்த மரத்தடியில் கூடி அந்த பிள்ளைகளை ஜெபம் பண்ணிவிட்டு அதில் படுக்குது. அப்போ வாலிபர்கள் அந்த வழியாக வர்றாங்க. எப்படியாவது இதில் 4 பிள்ளைங்க கிடக்கு, நம்ம எப்படியாவது அந்த பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வகை தேடி கொண்டு சுற்றி வருகிறாங்க. வரும்போது அந்த பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக ஒரு பெரிய அக்கினி இங்கேருந்து வானம் வரைக்கும் அந்த பிள்ளைகளை சுற்றிலும் அந்த வேலியை அடைத்து பாதுகாக்க மாதிரி. இவங்களுக்கு தெரியாது, இவங்க நல்லா தூங்கியாச்சு இந்த பிள்ளைங்களுக்கு. ஆனால் அந்த வாலிபர்கள் அத்தனை பேரும் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பேர் கண்ணுக்கும் அதை சுற்றி ஒரு மதில் போல் சுழண்டு அக்னியாக அதில் எரியறதை கண்டு அதை பார்த்து திகிலடைஞ்சு அவங்க அந்த பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் அதை பார்த்து திகிலடைஞ்சு அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளைங்க பீஸ்ஃபுல்லாக அவங்களுடைய பணிகளை செய்யறதுக்கு போயிட்டாங்க. அப்போ தேவன் எப்படி பாதுகாக்கிறாரோ அக்கனிமயமாக சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறாரு. அப்போ நம்மளுடைய பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அவர் அக்கினி போன்ற மதில் போன்ற பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு விசுவாசம் வருகிறது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கதை, ஒரு சின்ன பைபிள் கதை சொன்னாலே சின்ன பிள்ளைகளே நம்ம சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் தேவன் அவங்களுக்கு அப்படி செஞ்சுருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திருக்காங்க, செங்கடல் 2ஆக பிளந்திருக்காங்க, அதன் வழியாக வந்திருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கும் எல்லா காரியத்தையும் இயேசுப்பா ஜெயம் தருவாருன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் விசுவாசிக்குது. அப்போ நம்ம அந்த பிள்ளைகளுக்குள்ளாக விசுவாசத்தை ஏற்படுத்தும் போது அந்த பிள்ளைகள் நல்ல பாதுகாப்பாக உணரும், தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளும் ஜெபித்து அங்கேருந்து கிளம்புவாங்க. அதே போல தான் ஒரு உபவாச கூட்டத்துக்கு பெண்கள் பெரியவங்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ அதில் ஒரு சின்ன பிள்ளையும் போகுது.
நம்ம எங்கே போகிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்குது. நம்ம இன்னைக்கு மழைக்காக நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் நம்ம மாவட்டத்துலலாம் மழை பெய்யலைலாம், அதுக்காக மழைக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ ஜெபம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த பிள்ளை குடுக்குடுன்னு வீட்டுக்கு போகுது. வீட்டில் போய் ஒரு கொடையை எடுத்துகிட்டு வருது. வந்து ஜெபம் பண்ணதுக்கு போகுது. அதனால அந்த பாட்டி கேட்குறாங்க, எதுக்குமா அந்த கொடை அப்படின்னு சொல்லி. நம்ம மழைக்காக தானே ஜெபிக்க போகிறோம், அதனால தான் நான் கொடை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பாட்டிக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு விசுவாசம் விதைக்கப்படுகுது. அந்த விதையானது முளைக்குது. அப்போ அந்த பிள்ளைகள் அதை போய் எடுத்து கொண்டு வருகிறது. அப்போ அந்த காரியத்திலையும் அதை காட்டுது. அந்த நேரங்களில் ஜெபிச்சுட்டு வெளியே வரவும் நல்ல மழை. அப்போ அந்த பிள்ளை மட்டும்தான் அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு வெளியே வருகிறது. அப்போ அதே போல தான் அந்த விசுவாசத்தை நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதுலேருந்தே கற்றுக் கொடுக்கும்போது தேவன் உன்னை பாதுகாப்பார், உன்னோடு இருப்பார், உன்னை நடத்துவார்னு சொல்லி நம்ம சொல்லிக்கொண்டே அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும்போது அந்த விசுவாசத்தில் வளர்ந்து பெறுகுது. அதன்படி அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்குது. அப்போ தேவன் அவங்களே பாதுகாக்கிறார், அதன்படி அச்சு பண்ணதுக்கு வைக்கிறாரு. அதே போல தான் நம்முடைய விசுவாசத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அதை விதைக்கணும். பிள்ளைகளுக்குள்ளாக விதைக்கும் போது அந்த பிள்ளைங்களும் அதே மாதிரி சத்துருக்களின் கண்களுக்கு மறைத்து பாதுகாக்க முடியும். அந்த பிள்ளைகளும் ஜெபிக்க முடியும். தேவன் அவங்களோடு கூட இருக்க முடியும், இருந்து அவங்களே பாதுகாக்க முடியும். தாவீது காலத்தில் தாவீதுக்கு சத்ருவானவன் வந்து சவுல் சத்ருவாக மாறிட்டான். நல்ல ஒரு இதாக இருந்து அவனுடைய மகளை கொடுக்குறான். ஆனால் அவன் சத்ருவாக அவனை பகைக்கிறான். அவனை எங்கே பார்த்தாலும் கொன்னுடணும்னு சொல்லி தாவீது ஒரு பகையாக ஒரு சத்ருவாக நினச்சி இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அவன் நம்பி நன்மை செய்து அவனோடு இருக்கும்போது கர்த்தர் ஒன்று எல்லா சத்துருக்களும் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் அப்படின்னு சொல்லி நித்தம் என்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களெல்லாம் அவன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் கர்த்தரை நம்பியிருந்தான். தாவீது பிழைக்கப்பட்டான். தாவீதா ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அவனுடைய தலைமுறைகள் உயர்த்தப்பட்டது. அப்படிதான் உங்களுடைய காரியங்களையும் ஒரு செழிப்பை தந்து சத்துருவின் கண்களுக்கு மறைத்து உங்களை மீட்பார். அவனுடைய கைகளுக்கு மீட்டெடுப்பார். அவங்க பிள்ளைகளை, அவங்க குடும்பத்தை, அவங்களை வேலி அடைத்து தேவன் பாதுகாப்பார். தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புலே ஏசப்பா, அம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறப்பா. இம்மட்டுமா ஜீவன் சுகம் இருந்துக்கா கொடான கொடி நன்றி ஏசப்பா. இந்த காரியத்தில் ஏசப்பா அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து எடுத்து சத்துருவின் கண்களுக்கு மறைத்து காத்துருங்க. அக்குனி அபிஷேகத்தினால் பிள்ளைகளை நிரப்பி பிள்ளைகளை எங்கே போனாலும் நம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட அமர உதவி செய்யுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை